இந்த உலகத்துல என்னோட வாழ்க்கையில அது திரும்ப பெற முடியாத ஒரு விஷயம் மற்றும் முதியோர் வயசு போன ஆட்கள் திரும்ப கிடைக்காதான்னு எங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டைம். அந்த டைம் ஒர்த்தான ஒரு டைம் வேஸ்டான சில ஆக்டிவிட்டிஸ் நீங்க அலோகேட் பண்றது அவங்களோட பெரிய ஒரு தப்பு. இந்த காலத்து இளைஞரும் செய்யற ஒரு விஷயம் தான் போனை ஸ்க்ரோல் பண்றதுலையும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுலையும் மற்றும் தேவையில்லாத வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலையும் தனது டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த டைம் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கண்ணு மூடி திறக்கிறவங்கள போனை பார்த்துட்டு இருந்தா கண்ணு மூடி திறக்கிற டைம் போறதே விளங்குறல. வீடியோ கேம்ஸ்ல இருந்தா டைம் போறதே விளங்குறல. டைம் மேனேஜ் பண்ணி கொள்ள இல்லாத ஒரு நிலைமை சுச்சுவேஷன் ஆகிக்கிறோம். டைம் மேனேஜ் பண்ணிட்டு சொல்லுங்க சொல்றவங்கள தான் இந்த வீடியோல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுட்டு லைக் ஒன்று பண்ணிட்டு போவோம் ஆடியன்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு டைமை எப்படி எஃபெக்டிவான முறையில மேனேஜ் பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பி ஓனர் ஆஃப் யுவர் டைம். அது ஏன்னு சொன்னா, நீங்க உங்களோட டைமை கண்ட்ரோல் எடுக்காட்டி அடுத்தவங்களோட உங்களோட கண்ட்ரோல் எடுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி. இப்படி அடுத்தவங்களுக்கு நீங்க டைமை கொடுக்கறதுனால எண்ட் ஆஃப் த டே பெரிய ரெக்ரெட்ல போய் இது முடியும். இதெல்லாம் விலை கொண்டது அப்புறம் பெரிய பெரிய சேஞ்சஸ் இந்த லைஃப்ல கண்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க நினைப்பீங்க அவனோட கையில டைமே இல்லைன்னு சொல்லி. ஆனா அப்படி விஷயம் இல்லை. அவனோட ஹோல் டைம் 24 ஹவருமே உனக்கான 24 ஹவருமே உனோட கையில தங்கி நீங்க தான் அதை இன்னும் மேனேஜ் கண்ட்ரோல்ல வச்சு கொள்ளல. அதான் விஷயம். நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கன்னு சொன்னா அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்தவங்களுக்கு நீங்க டைம் கொடுக்கறதுன்னு யோசி. இது அவனே கொடுக்கறது வாத்தான ஒரு விஷயத்துக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சோம். பிஃபோர் 6 months என்ன செஞ்சோம் இதெல்லா 24 hours ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன். அதுல இருந்து மீண்டும் எனக்கு ஒரு 6 months ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா அது அடிக்ஷன். அது கொடுக்குற ஃபன் டவுன்மே அதை நான் கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த ஆக்டிவிட்டிகள் கண்டென்ட் கிரியேஷனை கன்வெர்ட் பண்றது மூலியமா இதுல இருந்து நான் மீண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இது சில ஆக்டிவிட்டிஸ் வேலையில்லாத சந்தர்ப்பத்துல அதை இன்னொரு ஹாபியை வச்சு நீங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுட்டு போகலாம். அதாவது வீடியோ கேம்ஸ் அடிக்கிறது கூட புக்ஸ் படிச்சலாம், ஜிம் போகலாம், கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், எவ்வளவு விஷயமே. நெக்ஸ்ட் டிப், ரெண்டாவது டிப் என்னன்னு சொன்னா, லெட்ஸ் சே எஸ் ஆர் நோ டு யுவர் டைம். உங்களோட லைஃப்ல 25 வருஷம் தூக்கத்துக்கே போகுது. அது ஏன்னு சொன்னா, நீங்க தூங்குறதுக்கு உங்களுக்கு உங்களோட டைமை எஸ் சொல்லி உள்ளது எடுக்கிறீங்க. அதனால உனக்கு 25 வருஷம் போகுது. ஆனா ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஒன்று வந்து பார்ட்டியை கூப்பிட்டான்னு சொன்னா, என்ன டைம் இதற்கு கொடுக்கறதுக்கு மோத்தான ஒரு விஷயமா உங்களோட டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாயிக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா வந்து கொடுத்தீங்கன்னு சொல்ல டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆகிக்கணும். தானே ஒரு டீக்ரேட் பண்ணி ஒரு விஷயமே கூட. அது இந்த கண்டென்ட் கிரியேஷன்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்கள்ட்ட யார் சைடு கொஸ்டின் கேட்டாங்க, பர்சனலா கொஸ்டின் கேட்டாங்க சொன்னா 1 to 2 minutes முடிச்சிடும் அந்த கன்வர்சேஷன். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய டைம் இருக்காது. நிறைய பேர் நினைப்பாங்க இது ஃபேமஸ் பெருமைக்காக பண்றான்னு சொல்லி. அது இல்லை விஷயம். அந்த டைம் அவ்வளோ கொடுத்து கொள்ளையில. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஹவர்ஸும் அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தை அவங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணி வச்சு கொண்டிருக்கணும். இதனால அவ்வளவு பெரிய ஒரு டைமை கொடுத்து கொள்ளையாத விஷயம். இது மாதிரி தான் நீங்க உங்க டைமை ஒர்த்தான ஒரு விஷயத்த கொடுக்கணும். டெவலப் ஆனணும், ஃபினான்சியலா டெவலப் ஆன, பிசிக்கலா மென்டலா டெவலப் ஆன ஆக்டிவிட்டிஸ் உங்களோட டைமை கொடுக்கணுமே தவிர தேவையில்லாத பார்ட்டிஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோம் ஸ்க்ரோல் பண்றதுக்கும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட குவாலிட்டி உங்களோட லைஃப்ல குவாலிட்டியை இறங்கிடும். இதனால பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட லைஃப்ல பார்க்கல ஒரு சிச்சுவேஷன் அது கொண்டு வந்து தந்துடும். நெக்ஸ்ட் டைம் பிளாக்கிங்.
ஒரு விஷயத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கணும் அரை வீடியோ எடுக்கணும்னு ஒரு 30 நிமிஷத்துல வீடியோ எடுக்கணும்னு நினைச்சுன்னு சொன்னா அது 30 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அதே நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லா இந்த வீடியோ தான் எடுப்பேன்னு சொன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லா ஆகும் எனக்கு இந்த வீடியோ எடுக்க முடியும். அதுதான் டைம் பிளாக்கிங். ஒரு விஷயம் செய்யறதுக்கு உங்களோட கேலண்டர்ல நீங்க குறிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த டைம் பிளாக் பண்ணிக்கணும். எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு டைம் பிளாக் பண்ணி உங்களோட கேலண்டர்ஸ்ல போட்டுக்கோங்க. வீக்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், 15 மினிட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், 10 மினிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் பிளாக் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை கொடுக்கும். இதுல நிறைய டைம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட பர்சனலா டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய ஆக்டிவிட்டிஸுக்கு, ஹாபீஸுக்கு. உங்களுக்கு அது ஜிம் ஆகிக்கணும், கான்டென்ட் கிரியேட் பண்றது ஆகிக்கணும், பேசுற கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகிக்கணும், புக் ரீட் பண்றது ஆகிக்கணும், எது வேணாலும் வைக்கணும். அது உங்களால பர்சனலா டெவலப் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்ல வெள்ளையோட எழும்புறது ஒரு நல்ல பழக்கம். அதை பழக்கத்தை உருவாக்கி கொண்டதுனால பெரிய ஒரு டைம் அவ்வளவு சர்வ் பண்ணி ப்ரொடக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஒரு மார்னிங் ரொட்டீனை பத்தி ஒரு பெரிய ஒரு நாலேஜ் இல்லைன்னு சொன்னா எனக்கு இது எஃபெக்டிவ் செய்ய தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதை போயிட்டு பாருங்க. அதுல எப்படி மார்னிங் ரொட்டீன் நல்லா செஞ்சுப்பேன், எஃபெக்டிவா மேனேஜ் பண்றது இந்த ஒரே மாதிரி கொண்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்ளும். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.